செம்போத்து, கிரேட்டர் காக்கில், பொதுவாக செம்பகம் என்று அழைக்கப்படும் இந்த பறவை குயில் குடும்பத்தைச் சேர்ந்தது. ஆனால் மற்ற குயில்களைப் போல இது பிற பறவைகளின் கூட்டில் முட்டையிடாது, தனக்கெனச் சொந்தமாக பெரிய கூட்டைக் கட்டி முட்டையிடும் பழக்கம் கொண்டது. செம்போத்து பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. 1. தோற்றம். இதன் உடல் முழுவதும் கருமை நிறமாகவும், இறக்கைகள் மட்டும் செம்பழுப்பு காப்பர் பிரவுன் நிறத்திலும் இருக்கும். இதன் கண்கள் பிரகாசமான சிவப்பு நிறத்தில் வழுவழுப்பாக காணப்படும். நீளமான வால் மற்றும் வலுவான கால்களைக் கொண்டது. 2. வாழ்விடம். இவை அடர்ந்த புதர்கள், தோட்டங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் அதிகம் காணப்படும். தரையில் நடந்து சென்று இரை தேடுவதில் இவை வல்லவை. பெரும்பாலும் இவை உயரமாக பறக்காமல், ஒரு புதரிலிருந்து மற்றொரு புதருக்கு தாவிச் செல்வதையே விரும்பும். 3. உணவு. செம்போத்து ஒரு அனைத்துண்ணி. இது வெட்டுக்கிளிகள், பூச்சிகள், கம்பளிப்பூச்சிகள், நத்தைகள், பல்லிகள் மற்றும் சிறு பாம்புகளைக் கூட வேட்டையாடி உண்ணும். சில நேரங்களில் பழங்களையும் உணவாக கொள்ளும். 4. குரல். இதன் குரல் மிகவும் ஆழமானது மற்றும் கம்பீரமானது. கோங் கோங் அல்லது கூப் கூப் என்று தொடர்ச்சியாக சத்தமிடும். 5. முக்கியத்துவம் மற்றும் நம்பிக்கைகள். விவசாயிகளின் நண்பன், பயிர்களைச் சேதப்படுத்தும் பூச்சிகளையும் நத்தைகளையும் உண்பதால் இது விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. ஆன்மீகம். மருத்துவம். கிராமப்புறங்களில் செம்போத்தைக் காண்பது அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. மேலும் பழங்கால சித்த மருத்துவ நூல்களில் இதன் இறகுகள் மற்றும் உடல் உறுப்புகள் குறித்த சில குறிப்புகள் இருந்தாலும், தற்போது இது பாதுகாக்கப்பட்ட பறவைகளின் பட்டியலில் உள்ளது. உங்களுக்குத் தெரியுமா? செம்போத்து பறவைகள் ஜோடியாகவே வாழும் இயல்புடையவை. இவை பொதுவாக தரைக்கு அருகிலுள்ள அடர்ந்த முட்செடிகளில் பெரிய பந்து போன்ற கூடுகளைக் கட்டும்.